Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. சென்னை கொளத்தூர் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி சௌமியா 2 நாட்களுக்கு முன்ன தன் தாயோட இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த தண்ணீர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. சென்னையில் விபத்துகள் நடப்பது தொடர்கதியாக இருந்தாலும் பள்ளி சிறுமியின் அகால மரணம் ஒவ்வொரு பெற்றோரையும் நிலைகுலைய வச்சிருக்கு. காலையில் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமாக கிளம்பி போன மாணவி ஸ்கூல் யூனிஃபார்மில் அப்படியே சாலையில் பிணமாக கிடந்த காட்சியை பார்த்து அவங்க தாய் கதறி எழுத சம்பவம் நெஞ்ச ரணமாக்குது. இந்த விவகாரத்தில் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேர கட்டுப்பாடுகளை மீறி பீக் ஹவர்ஸில் தண்ணி லாரியை அனுமதித்த குற்றச்சாட்டில் செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். ஒவ்வொரு முறை விபத்து நடக்கும் போதும் இப்படி சஸ்பெண்ட் கைதுன்னு தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு நின்று போயிடுது. அதிகரிக்கும் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு விழிபிதுங்கி நிற்குது. சாலை விபத்துகளோட எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் தமிழகம் தான் முதலிடத்தில் இருப்பதா மத்திய அரசு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட கடந்த கால அறிக்கையில் சாலை விபத்துகள் பற்றிய புள்ளி விவரங்கள் மூலமாக இது உறுதிப்படுத்தப்படுது. உதாரணமாக 2021 சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கையில் 15,384 உயிரிழப்புகளோடு தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. 21,792 உயிரிழப்புகளோட உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்குது. 53 பெருநகரங்களில் சுமார் 55,442 விபத்துகள் நிகழ்ந்திருக்கு. இதில் 5,034 விபத்துகள் சென்னையில் மட்டுமே பதிவாகியிருக்கு. அதிக சாலை விபத்துகள் நடக்கும் பெருநகரங்களில் சென்னை தான் முதலிடம். சாலை விபத்துகள் அதிகம் பதிவான மாநிலங்கள்லேயும் 55,682 விபத்து சம்பவங்களோட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இருசக்கர வாகன ஓட்டிகளால் ஏற்பட்ட விபத்துகள்லையும் உயிரிழப்பு எண்ணிக்கையில் தமிழ்நாடு 8,259 பேருடன் முதலிடம். மாநில நெடுஞ்சாலைகளில் நிகழ்ந்த விபத்துகள்லையும் தமிழ்நாடு தான் முதலிடம். அதிவேகமாக வாகனங்களை ஓட்டியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள்லையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலேயே விபத்துகளின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறிட்டு வருவதா புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி ஊட்டுது. இதில் குறிப்பாக விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் இடைப்பட்ட நேரத்தில் இரத்தப்போக்கால் இறப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பதும் ஒரு காரணம். விபத்துக்குள்ளானவங்களை காப்பாற்றும் நோக்கத்தில் தமிழக அரசு நம்மை காக்கும் 48 மணி நேரம் என்ற திட்டத்தை தொடங்குச்சு. ஆனால் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் கடைபிடிக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டுகளும் அவ்வப்போது எழுது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தன்னார்வ அமைப்பு ஒன்று பள்ளி மாணவர்கள்கிட்ட நடத்திய ஆய்வில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் பலரும் இருசக்கர வாகனங்களில் பள்ளிக்கு வருவதா சொல்லியிருக்காங்களாம். பள்ளி மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை அவங்க பெற்றோரே கொடுத்து ஊக்குவிப்பது தான் வேதனையோட உச்சகட்டம். பல விபத்துகள் லாரிகளை ஓவர்டேக் பண்ணி போகும் முயற்சியில் நடக்குதாம். லாரி ஓட்டுநர்கள் பிரேக் பிடிச்சாலும் வாகனம் நிற்கிறதுக்கே சில நொடிகள் ஆகும். அதுக்குள்ளே விபத்துகள் நடந்து விடுவதாகவும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாகனங்களோட எண்ணிக்கையும் அண்மை காலமாக அதிகரிச்சிருக்கு. கொரோனாவுக்கு பிறகு பலரும் பொது போக்குவரத்தை தவிர்த்து சொந்த வாகனங்களை பயன்படுத்துறது அதிகரிச்சிருக்கு. ஆன்லைன் வணிகம் மிக பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதால் சர்வீஸ் அண்ட் டெலிவரி செக்டாரில் அதிகமாக வேலைவாய்ப்புகள் பெருகி இருக்கு. இதுக்காகவே இருசக்கர வாகனங்கள் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்திருக்கு. ஒருங்கிணைந்த சாலை விபத்து தரவு தளத்தில் பதிவிடப்பட்டுள்ள தரவுகளின்படி 2023-24 ஆண்டில் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களால் அதிக விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. சரி, இருசக்கர வாகன விபத்துக்கு வருவோம். தமிழகத்தில் போன வருஷம் நடந்த சாலை விபத்துகளில் மொத்தம் 18,007 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் 44% பேர் இருசக்கர வாகன விபத்துகளில் தான் இறந்திருக்கிறாங்க. அதுவும் ஹெல்மெட் போடாததால் தலையில் அடிபட்டு இறக்கும் சம்பவங்கள் தான் அதிகம். நாடு முழுக்க சாலை விபத்துகளோட எண்ணிக்கையை குறைக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுக்குது. சாலை பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுது. எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாலும் விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவங்க உயிரிழப்பது நாடு முழுவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் தான் சாலை விபத்துகளில் உயிரிழப்பை குறைக்க மத்திய அரசு சில புதிய அறிவிப்புகளை வெளியிடவிருக்கு. அதன்படி ஜனவரி 2026 முதல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது 2 ஹெல்மெட்டுகள் வழங்கப்படணுங்கிறது கட்டாயமாக்கப்பட உள்ளது. அதுவும் BIS தரச்சான்று பெற்ற ஹெல்மெட்டுகள் தான் கொடுக்கப்படணும்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான இருசக்கர வாகனங்கள்லையும் ABSன்னு சொல்லப்படுற ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயமாக பொருத்தணுமா. இப்போ நடைமுறையில் பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்களில் சுமார் 40% இருசக்கர வாகனங்களில் ABS வசதி இல்லை.
ஏபிஎஸ் தொழில்நுட்பத்தால் விபத்துகள் குறையுங்கிறதுனால சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த முடிவு செஞ்சிருக்கு. ஏற்கனவே 125cc மேலே இன்ஜின் கெப்பாசிட்டி கொண்ட இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் ஏபிஎஸ் வசதி கட்டாயமாக இருக்குது. இது அடுத்த வருஷம் ஜனவரி 1, 2026 புதுசாக விற்பனை செய்யப்படுற எல்லா இருசக்கர வாகனங்களுக்கும் அமல்படுத்தப்பட இருக்கு. வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லை சடனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் போடும்போது சக்கரங்கள் லாக் ஆகி சாலையில் ஸ்கிட் ஆகுது. இதனால தான் பெரும்பாலான வாகனங்கள் தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகுது. ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் 35% 45% வரைக்கும் ஏபிஎஸ் அமைப்பு தடுப்பதாக ஆய்வுகளில் நிரூபணமாயிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியாவில் விபத்துகளால் ஏற்படுற உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை இருசக்கர வாகன விபத்துகள் தான். இதுக்கு மிக முக்கிய காரணம் வாகன ஓட்டிகள் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்கள் 2 பேருமே ஹெல்மெட் போடாமல் போகிறது தான். இருசக்கர வாகனத்தை ஓட்டுபவர் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர் ஆகிய 2 பேருமே ஹெல்மெட் போடணுங்கிறது போக்குவரத்து விதிகளின்படி இப்போ கட்டாயம். ஆனால் இந்த விதி நடைமுறையில் முழுமையாக பின்பற்றப்படுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை உறுதி செய்யத்தான் மத்திய அரசு புதிதாக வாங்கும் இருசக்கர வாகனங்கள் கூடவே 2 ஹெல்மெட் வழங்குவதை கட்டாயமாக்கப் போகுது. கூடிய சீக்கிரமே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அரசிதழில் அறிவிக்கை வெளியானதும் இந்த புதிய விதிமுறைகள் நாடு முழுக்க உடனடியாக அமலுக்கு வரும்னு போக்குவரத்து அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஏபிஎஸ் கட்டாயம் மற்றும் 2 ஹெல்மெட்டுகள் கொடுக்கணுங்கிற அறிவிப்பு வந்ததுன்னா அது நேரடியாகவே இருசக்கர வாகனங்களின் விலையில் கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு ஆட்டோமொபைல் துறை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட சாலை விபத்துகளை குறைத்து உயிரிழப்பை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. அரசின் இந்த நடவடிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாலையில் வாகனங்களை ஓட்டி செல்பவர்களும் நடந்து செல்லும் பாதசாரிகளும் கண்டிப்பாக சாலை விதிகளை முறையாக கடைபிடிச்சு சுய கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டாதான் விபத்துகளையும் விலை மதிப்பற்ற உயிரிழப்புகளையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.